வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி ரோட்டுக்கடை ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்னைக்கு கேப்சிகம் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை 2 எடுத்திருக்கேன். இந்த ஒரே ஒரு பேக்கெட் இருந்தால் போதுங்க, மேஜிக் மாதிரி ஆயிரும் இந்த ஃப்ரைட் ரைஸ். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது எந்த வெயிட் ப்ரொமோஷனும் கிடையாது, என்னோட ஓன் பர்பஸ்க்காக நான் பிடிச்சி வாங்கின ப்ராடக்ட் தான் இது. ஒரு பெரிய கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அந்த பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதுக்கு கூட 1 by 1 ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது ரொம்பவே மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. 5 நிமிஷம் போதுங்க. நீங்கள் வீட்டில் அட்டகாசமான ஒரு சுவையில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமான சுவையில் இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்களை தெரிவிங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கேரட் இப்போ சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்குற மாதிரி வதக்கிக்கோங்க. எண்ணெய் எல்லாமே உங்களை பொறுத்து தான். நீங்கள் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசிபிஸ் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரியான ரெசிபிஸ் நிறையவே நம்ம சேனலில் இருக்கும். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சீக்கிரமாக குயிக்காக சமைக்கிற மாதிரி, சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கிற மாதிரி ரெசிபிஸ் தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் அதுக்கு கூடவே உள்ள சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதுக்கு கூடவே இந்த ஸ்டெப்பில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியும் நல்லா வதங்குற மாதிரி உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அந்த கலர்ஃபுல்லாகவே இருக்கும். க்ரீன், ஒயிட், ரெட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் நம்ம பச்சை குடமிளகாய் சேர்த்துருக்க இடத்துல நீங்கள் மஞ்சள், சிகப்பு என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதுனால கார்ன் வேணும்னா கூட கார்ன் சேர்த்துக்கலாம். ரொம்பவே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. கெச்சப் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு பண்ணுறது ஒருத்தர் ரேஷியோவில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா குவான்டிட்டியை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துருக்கேன். அதுக்கு கூடவே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. சேர்த்துட்டு எல்லா அந்த காய்கறி கூட இந்த சாஸஸ் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ருசி அப்படி இருக்கும், அட்டகாசமான சுவையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு பேக்கெட்டும் அப்படியே நான் கொட்டிக்கிறேன் உள்ள. இதில் நீங்கள் தேவையில்லாமல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் தட்டினா மட்டும் போதும். ரெடிமேடாக நமக்கு கடையில் கிடைக்கிறனால அதை வச்சு நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் வேறு ப்ராடக்ட்ஸ் வச்சு தாராளமாக பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு கூடவே நான் இன்னொரு கடாயில் ஸ்க்ராம்பிள் எக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு கூட சிக்கன் சேர்க்குறதா இருந்தாலும் ஃப்ரை பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் நான் இன்றைக்கி எக் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 2 முட்டையை நல்லா அடித்து ஊற்றி நல்லா நல்ல மிளகு போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் பாஸ்மதி ரைஸ், நான் இன்றைக்கி தாவத் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லாவே 3/4 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அரிசி உடையாமல் இருக்கணும், அந்த அளவு பார்த்து கிளறுங்க. அரிசி உடஞ்சிருச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. இது காரம் எதுவுமே இருக்காது. ரொம்ப குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்ப ருசியான ரெசிபி. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் லாஸ்ட் ஸ்டெப்பில் நான் வந்து பிளாக் பெப்பர் தூவிக்கிறேன். இந்த பிளாக் பெப்பர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரிப்பு இல்லாமல் ஒரு கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி பண்ணி கொடுங்க.
எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரெசிபி. ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் ரெட் ஹார்ட் கொடுக்க மறக்காதீங்க. டேஸ்ட் வாவ் அப்படின்னு தான் இருந்துச்சு. காரம் எதுவும் இல்லை, சட்டிலாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்க நான் இன்னைக்கு கோபி 65 ரோட்டுக்கடை ஸ்டைலில் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூட தொட்டுக்க தான் நான் எனக்கு எடுத்திருக்கேன். அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லை. டாப் நாச்சாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், டாட்டா, பாய்.